வணக்கம். அங்காளம்மன் ஜோதிட நிலையம். நம்மளுடைய சேனலில் பிருகுநந்தி நாடி சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம நாடியோட அடிப்படை விதிகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நாடிப்படி ஒரு காரக கிரகம் நிற்கக்கூடிய ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கிரகங்கள் அனைத்துமே அந்த காரக கிரகத்தோட இணைந்ததாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரே திசையில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இணைந்து இருக்கிறதா எடுத்துக்கணும். ஒரு கிரகத்திற்கு, ஒரு காரக கிரகத்திற்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதா நம்ம எடுத்து தான் நம்ம பலன்கள் எடுக்கணும். அதே போல் காரக கிரகம் நிற்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அந்த காரக கிரகத்திற்கு பார்வை அளிக்கக்கூடிய கிரகங்களாகும். அதாவது காரக கிரகத்திற்கு 3, 7, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த காரக கிரகத்திற்கு பார்வை கொடுக்கும். 3, 7, 11 எதிர் திசை கிரகங்கள், அதாவது கிழக்கு அப்படிங்கும்போது மேற்கு திசையில் உள்ள கிரகங்கள் பார்வை கொடுக்கும். தெற்கு அப்படிங்கும்போது வடக்கு திசையில் உள்ள கிரகங்கள் பார்வை கொடுக்கும். ஒரு காரக கிரகம் எந்த திசையை குறிக்கக்கூடிய ராசியில் இருக்குதோ அந்த திசை ராசிகளில் உள்ள கிரகங்களை அந்த காரக கிரகத்தோடு இணைச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ நம்ம எதை பற்றி எந்த ஒரு பலன் எடுக்கிறோமோ, தொழிலோ திருமணமோ, அதற்கு உண்டான காரக கிரகம் எந்த திசையில் நிற்குதோ அந்த திசைக்கு 1, 5, 9 எந்தெந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்குதோ அதை இணைத்து தான் நம்ம அதற்கு உண்டான பலன்களை எடுக்கணும். இதில் 5 நிற்கக்கூடிய கிரகம் பலனை நிர்ணயிக்கிறதுல முக்கியத்துவம் பெறக்கூடிய கிரகமாக இருக்கும். அடுத்து ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு 2 அப்புறம் 12 இருக்கக்கூடிய கிரகங்களும் காரகத்துவத்துக்கு நன்மையோ அல்லது தீமையோ செய்யும். நம்ம 1, 5, 9 ஒரே ராசியில் இருக்க கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம். அடுத்தது 3, 7, 11 இருக்கக்கூடிய எதிர் திசையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதற்கு பார்வை கொடுக்கறதுனால அதுவும் பலனை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அடுத்தது 2, 12 இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த காரகத்துவ கிரகத்திற்கு நன்மையோ அல்லது தீமையோ செய்யக்கூடிய கிரகமாக இருக்கும். ஒரே திசையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் ஒரே ராசியில் இருக்கிறதாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே ராசியில் வர்றதான் நம்ம கிரக சேர்க்கை அல்லது கிரக பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நட்பு கிரகம் நின்றால் நன்மையை செய்யும். அதே போல் நீச கிரகங்களோ பகை கிரகங்களோ இருந்தால் அங்கே பலன்கள் பாதகமான பலன்களாக தான் இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.